நோன்பு கால சிறப்பு நிகழ்ச்சி வாங்க சமைக்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் வீட்ல செய்தா எல்லா ருசி தானே. இனிமையான தருணங்களை உருவாக்கும் மில்க் மெய்ட். மில்க் மெய்ட்ல அடுத்தது என்ன செய்யலாம் இதெல்லாம் யோசிப்பீங்க. செய்கிறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டாம் தரம் உங்களுக்கு செய்து காட்டப்படுற விஷயம் மில்க் ஷேக். அது எப்படிடா இருக்கும், அது சாப்பிட எப்படி இருக்கும்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் நாங்கள் செய்கிற முறையை காட்டப்புறம் எப்படி செய்கிறது, அதை நீங்கள் வீட்டில் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த என்ன ஃப்ளேவர் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாய்ச்சி கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் முதலாவது வந்து செய்ய வேண்டிய வேலை ஐஸ்கிரீமை வந்து நாங்கள் இதுக்குள்ளே அட் பண்ண போகிறோம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ வீட்டில் இருக்க மெம்பர்ஸுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஐஸ்கிரீமின் அளவை கூட்டலாம், குறைக்கலாம். அடுத்த வட்டம் மில்க் மெய்டை நாங்கள் சேர்க்கிறோம். இது நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆக்கிற அளவுக்கு ஏற்ற வகையில் இதுன்ற அளவை நீங்கள் கூட்டலாம், குறைக்கலாம். மில்க் ஷேக் செய்கிறதுக்குரிய திங்ஸ் எல்லாம் இதுக்கு போட்டாச்சு. ஐஸ்கிரீம், மில்க் மெய்ட்லாம் போட்டாச்சு. இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்க வேணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக தான் நடக்க போகுது. இப்போ நாங்கள் மில்க் ஷேக் செய்தாச்சு. இது வந்து நாங்கள் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ கிளாஸுக்கு ஊற்ற போகிறோம். நீங்கள் வந்து வீட்டில் வர மெம்பர்ஸ் எத்தனை பேர் அதுக்கேற்ற மாதிரிக்கு இந்த ஐஸ்கிரீமின் அளவையும் நாங்கள் சொல்கிற இந்த மில்க் மெய்டின் அளவையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக ஒரு கப்பில் வரக்கூடிய அளவில் நாங்கள் இப்போ செய்திருக்கிறோம். ஸோ இப்போ இதை செய்ததை நாங்கள் கிளாஸில் வந்து இதை ஊற்றி சுகமிக்கிறோமா. நீங்கள் பழங்களை வந்து உங்களை விரும்பின பழங்களை சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக மாம்பழம் வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் மாம்பழத்தை அளவாக வட்டி பீஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே சேர்க்குறோம். பொடியாக்கி வச்சுக்கிறோம் கஜு. ஸோ இதை நாங்கள் அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறோம். இதோட வந்து அலங்கார சாக்லேட்டை நாங்கள் இதோட சேர்க்கிறோம். கொஞ்சம் அலங்காரமாக இருக்கட்டும் வந்ததுக்காண்டி. இப்போ 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்துட்டாங்கண்டா பண்டிகை காலங்களில் நீங்கள் இந்த மாதிரிக்கு மில்க் ஷேக்கை வந்து செய்து கொள்ளலாம். நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இதை செய்திருக்கிறோம். இப்படி நீங்கள் குளிர்மையாக சுவையாக குடிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணுங்க, மறக்காதீங்க. நீங்கள் இதை செய்யக்குள்ளே வந்து இந்த மாதிரிக்கு மில்க் மெய்டில் டின் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வேலை முடிச்சிடும். நோன்பு கால சிறப்பு நிகழ்ச்சி வாங்க சமைக்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் வீட்ல செய்தா எல்லா ருசி தானே. இனிமையான தருணங்களை உருவாக்கும் மில்க் மெய்ட்.